இந்த எபிசோடுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. சாப்டர் 4 ஸ்டார்டிங்ல கிண்டர் கார்டன் சன்லைட்ல பிரைட்டா பளிச்சுன்னு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ப்ராமிஸ் பண்ணபடி 6 வயசுல மேத்யூவை கிண்டர் கார்டனுக்கு அனுப்புனாங்க. கிளாஸ்ல டீச்சர் சிரிச்சிட்டு, ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு உங்களோட ஒரு நியூ ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ண போறான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டீச்சர் பேரு டேயோ. டீச்சர் ஹீரோவை பார்த்து, மேத்யூ, உன்னை நீயே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க விரும்புறியா அப்படின்னு கேட்டாங்க. ஹீரோ இருந்துட்டு, என்னோட பேரு மேத்யூ, எனக்கு 6 வயசாகுது, உங்களை எல்லாரையும் பார்த்து சந்தோஷம் அப்படின்னு சொன்னா. அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் குசு குசுன்னு அவங்களுக்குள்ளாரே பேசிக்கிட்டு இருந்தாங்க. டீச்சர் சிரிச்சிட்டு, அது ரொம்ப சுருக்கமா இருக்கு, இன்னும் ஏதாவது சொல்லலாமே, அவங்க உண்மையாவே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக விரும்புறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஹீரோ, எனக்கு இந்த லிட்டில் கிட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு விருப்பமே இல்ல அப்படின்னு மனசுக்குள்ளார நினைச்சுக்கிறான். அந்த டைம் ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஹீரோ, என்னடா இந்த சத்தம் அப்படின்னு பார்த்தான். மிஞ்சி இருந்துட்டு, நீ எதுக்கு இந்த கிளாஸ் ரூம்ல இருக்க அப்படின்னு கத்துனா. ஹீரோ கூலா, என்ன மேவக் மிஞ்சி, இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டான். என்ன தப்பான பேரை சொல்லி கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு அவ கத்துனா. டீச்சர் சிரிச்சிட்டு, அமைதியாயிருங்க, லஞ்சுக்கு முன்னாடி ஃப்ரீ டைம் இருக்கும், அதுக்குள்ள நீங்க மேத்யூவோட இன்னும் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில நிமிஷத்துல கிட்ஸ் எல்லாரும் ஹீரோவை பார்த்து ஓடி வந்தாங்க. அவனை சுத்தி நின்னு, என்னோட ஃபேமிலி கேம் விளையாடுறியா, நீ எங்க இருக்க, உனக்கு ஆட் சப்ட்ராக்ட் தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்துட்டு டீச்சர், இனி இத பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளார நினைச்சுக்கிறாரு. மேத்யூ அவனோட கரிய பாக்கெட்ல போட்டுட்டு, இந்த முடிவில்லாத கொஷின்ல இருந்து தப்பிச்சது பெரிய விஷயம், எனக்கு கிட்ஸ்னாலே பிடிக்காது அப்படின்னு நினைச்சான். மேத்யூ மேல பார்த்தப்போ சில்ட்ரன்ஸ் புக் கார்னர் அப்படின்னு இருந்துச்சு. ஹீரோ ஷெல்ஃப்ல இருந்த ஒரு புக் எடுத்து, குறைஞ்சபட்சம் இங்க சத்தம் கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு நினைச்சான். இந்த புக்ஸ் எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கானதுதான், ஆனா நேரம் போக இதுவே பெட்டர்னு நினைச்சான். மேத்யூ பக்கத்துல ஒரு சேரை இழுத்து உட்கார்ந்தா. உடனே பக்கத்து ஒரு பொண்ணோட தலையில இருந்த ரிப்பன் அசைஞ்சுது. அந்த பொண்ணு ஹீரோவை யார் இவ அப்படின்னு பார்த்தா. அடுத்த நிமிஷமே அவ வெக்கத்துல கண்ணம் செவந்துடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பையன் அவளோட பின்னாடி வந்தா. அவன் சிரிச்சிட்டு, மறுபடியும் இதே மாதிரி புக்கு தானா படிக்கிற அப்படின்னு கேட்டான். இந்த புக்ஸ்ல என்னதான் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னான். அந்த புள்ளி சிரிச்சிட்டு, உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல, அதனாலதான் நீ எப்பவும் தனியா உட்கார்ற அப்படின்னு சொன்னான். அந்த பொண்ணு தயக்கத்தோட அவனை பார்த்தா. அதுக்கப்புறம் அந்த பையன் அவளோட ரிப்பனை அவளோட தலையிலிருந்து எடுத்துட்டு, இப்படி ஒரு மோசமான ரிப்பனை எப்படி போடுற அப்படின்னு கேட்டான். அந்த பொண்ணு, அதை எனக்கு திருப்பி கொடு, அது என்னோட அப்பா கொடுத்தது அப்படின்னு சொன்னா. ஆனா அந்த பையன், இது எனக்கு வேண்டா, இருந்தாலும் இதை உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிப்பனை தலைக்கு மேல தூக்கி பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ரிப்பனை எடுத்துட்டு ஓடிட்டே, முடிஞ்சா வாங்கிக்கோ அப்படின்னு ஓடுறா. அந்த பொண்ணு அழுதுகிட்டே, ப்ளீஸ் அதை திருப்பி கொடு அப்படின்னு கெஞ்சி கேட்டா. அந்த புள்ளி நாக்க நீட்டி கிண்டல் பண்ணான். அப்ப ஹீரோ, இது ரொம்ப சைல்டிஷா இருக்கு அப்படின்னு சொன்னான். அந்த பையன் திரும்பி பார்த்து, என்ன சொன்ன அப்படின்னு கேட்டான். ஹீரோ மெதுவா எழுந்து நின்னு அவன் பக்கத்துல போய், நீ ஒரு பேபி மாதிரி நடந்துக்கிற, அப்படி பண்றது உனக்கு ஃபன்னா தெரியுதா அப்படின்னு டெரரா கேட்டான். அந்த பையன் கோவத்துல கைய முக்கிக்கிட்டு, யூ பாஸ்டர்ட் அப்படின்னு கத்திட்டு ஹீரோவை ஃபேஸ்ல குத்த போனான். ஆனா ஹீரோ உடனே லெஃப்ட் சைடுல டாஜ் பண்ணிட்டான். அடுத்த செகண்ட்ல அந்த பையனை கால்ல தட்டி விட்டுட்டான். அந்த பையன் ஏர்ல பறந்துட்டே ஆச்சரியத்துடன் இருக்கும்போது ஹீரோ மேத்யூ ரிப்பனை பிடிச்சிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் கொடுத்துட்டு, அடுத்த தடவை யாரும் இதை எடுத்துட்டு போக விடாத அப்படின்னு சொன்னான். அந்த புள்ளி தரையில இருந்து, நீ என்ன அடிச்சிட்டு இங்க இருந்து போயிடுவியா அப்படின்னு கத்துனா. மேத்யூ இருந்துட்டு, என்னடா இது, 6 வயசு குழந்தைகிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பேச்சை எதிர்பார்க்கல, சிரிச்சுட்டே மனசுக்குள்ளார நினைச்சிட்டு ஹீரோ திடீர்னு கில்லிங் இன்டென்ட்டோட திரும்பி பார்த்தான். உடனே அந்த புள்ளி, அடுத்த தடவை உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு கத்திட்டே ஓடிட்டான். அந்த பொண்ணு ஹீரோவோட ஸ்வெட்டரை பிடிச்சா. அழுதுட்டே, தேங்க்யூ, என்னோட ரிப்பனை அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொன்னா. ஹீரோ அவளை பார்த்துட்டு அந்த 2 பேரையும் நினைச்சான். கேத்ரின், ஜிம்மி, இவங்க 2 பேருக்கும் சாதாரண பீப்புளை விட அதிகமான மானா இருக்கு. ஆனா இந்த கிண்டர் கார்டன்ல இருக்கிற மத்தவங்க யாரும் ஸ்பெஷல் இல்ல அப்படின்னு நினைச்சான். அதுக்கப்புறம் அவனோட கண்ல மானாவை இன்ஃபியூஸ் பண்ணி அந்த பொண்ணை பார்த்தா. அடேங்கப்பா, மானா அவளோட உடம்ப சுத்தி ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஹீரோ ஆச்சரியத்துல, டேம், இன்கிரெடிபிள் அமௌண்ட் ஆஃப் மானா, இவ என்ன என்னோட அக்கால விட அதிகமான மானாவை வச்சிருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, அவ வளர்ந்தா எப்படி இருப்பா அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்த்தான். அவ தன்னோட மானாவை ரொம்ப திறமையா கண்ட்ரோல் பண்றதால அவளை சுத்தி இருந்த மானா எல்லாம் சிதறாம ஒன்னு சேர்ந்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சைல்ட் ஃபியூச்சர்ல 12 த்ரோன்ஸ்ல ஒருத்தியா மாறுவா, இல்லனா குறைஞ்சபட்சம் அவங்களோட டிசைப்பிளாக இருப்பா அப்படின்னு நினைச்சான். ஹீரோ அவ பக்கத்துல போயிட்டு உத்து பார்த்து, ரிக்ரிஷனுக்கு முன்னாடி அவளோட பேரை நான் எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்ல, அவ பிளேயரா ஆகலனாலும் இந்த மானா காரணமா ஃபியூச்சர்ல ரொம்ப ஃபேமஸா இருப்பா அப்படின்னு நினைச்சான். மேத்யூ தன்னோட கையை நீட்டி, நீ என்னோட ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்னு கேட்டான். அந்த பொண்ணு வெக்கத்துல கண்ணும் செவந்து அவனோட கையை பிடிச்சான். மேத்யூ சிரிச்சிட்டு, இந்த உலகத்துல மானா ஒரு பிக் பவர், அவளோட பொட்டென்ஷியலை பார்த்தது அவளோட பக்கத்துல இருக்கிறதே நல்லது அப்படின்னு நினைச்சான்.
அந்த பொண்ணு அவனோட கையை இறுக்கமா பிடிச்சிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா. அப்புறம் சிரிச்சுட்டே நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு சொன்னா. அடுத்த சீன் மேத்யூ வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்க ஹீரோவோட அம்மா தேங்க்யூ மேத்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோ பேப்பர்ல செஞ்ச ஃப்ளவரை அவனோட அம்மா பாக்கெட்ல பின் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இருந்துட்டு இந்த பேப்பர் ஃப்ளவரை நான் கிண்டர் கார்டன்ல பண்ணதே, இதை எனக்கு தெரியாம எடுத்துட்டாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஹீரோவோட அக்காவும் அம்மாவுக்காக பேப்பர் ஃப்ளவர் பண்ணி கொடுத்துருக்கா. உடனே ஹீரோவோட அம்மா இருந்துட்டு யூனா இது உண்மையான ஃப்ளவர்ஸை விட ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு யூனாவோட தலையில தடவி கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு அது பேப்பர் ஃப்ளவரா, ரொம்ப மோசமா இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். யூனா இன்னொரு பூ கையில வச்சுக்கிட்டு உனக்காக அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொடுக்கறா. ஹீரோ தேங்க்ஸ் சொல்லி வாங்கிக்கிறான். ஹீரோவோட அம்மா இருந்துட்டு மேத்யூ நீ 3 ஃப்ளவர் மேக் பண்ணிருக்க, அதுல 1 யூனாவுக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ உடனே அவனோட அக்காவை பார்க்கறான். யூனாவும் ஏக்கத்தோட பார்க்கறா. இல்ல இத பாட்டிக்காக செஞ்சேன் அப்படின்னு மெதுவா சொன்னான். அந்த டைம்ல ஹீரோவுக்கு பாஸ்ட் மெமரி ஞாபகம் வந்துச்சு. ரிக்ரெஷனுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் டே வந்தா ஸ்கூல்ல எல்லாரையும் இந்த பேப்பர் ஃப்ளவர் செய்ய வைப்பாங்க. அவனோட பேரண்ட்ஸ் ஏற்கனவே இறந்திருந்தாலும் கிளாஸ்ல இருந்த எல்லாரோட சேர்ந்து அவனையும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அவ செஞ்ச ஃப்ளவர் எல்லாம் பேக்குள்ள அடியில நசுங்கி போயிருக்கும். கிராண்ட்மா அவனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும்போது கண்டுபிடிச்சு மக்குக்குள்ள வச்சு ஹால்வேல இருந்த நைட் ஸ்டாண்ட் மேல வைப்பாங்க. எந்த ஒரு ஹாலிடேலையும் கிராண்ட்மாவுக்கு நேரா அதை கொடுத்ததே இல்லை. அந்த ஒரு சமயத்துல கிராண்ட்மா கிட்ட கொடுத்திருந்தா என் ஃபேமிலிக்காக இருந்த ஏக்கம், மான்ஸ்டர்ஸ் மேல இருந்த ஹேட்ரட் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும். கிராண்ட்மா இறக்கும் நாள் வரைக்கும் என்னோட கிராட்டிடியூட காட்டவே இல்லை. அடுத்த சீன்ல நியூஸ் ரிப்போர்ட்டர் மார்ச் 4 காடஸ் கவர்மெண்ட் ஃபேமிலி மந்த் ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடி வேற சிட்டில இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண ஃபர்பிடன் ரோட திறக்க முடிவு செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ மனசுக்குள்ள ரோட்ல மான்ஸ்டர்ஸ் வந்தா டிஃபெண்ட் பண்ண நிறைய பிளேயர்ஸை ஹையர் பண்ணாங்க. ஆனா கிராக்கன் மான்ஸ்டர் எந்த ஒரு வார்னிங் இல்லாம அப்பியர் ஆச்சு. அது ஒரு ஜயண்ட் ஆக்டோபஸ். கிராண்ட்மாவை பார்க்கறதுக்கு போற வழியில நிறைய பீப்புள்ஸ் இறந்துருவாங்க, அதுல என்னோட ஃபேமிலியும் இறந்துருவாங்க அப்படின்னு பாஸ்ட நினைச்சு பார்த்தான். அந்த டைம்ல அவனோட அப்பா சிரிச்சுக்கிட்டே நாளையிலிருந்து ஹாலிடே ஸ்டார்ட் ஆகுது, நாம நாளைக்கு கிராண்ட்மாவை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாரு. ஹீரோ மேத்யூ உடனே கோபத்துல நாம கிராண்ட்மாவா பார்க்க போகக்கூடாது, என்ன நடந்தாலும் சரி நான் இவங்கள தடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். மேத்யூவோட தங்கச்சி யூனா அவங்க பேரண்ட்ஸ பார்த்து மறுபடியும் கேட்டா. மேத்யூ கோவமா யோசிச்சான். அவங்க வீட்ல ஒரே ஒரு பாட்டியம்மா தான். அவன் அப்பா ஆர்ஃபன், அதனால அம்மா சைடு பாட்டியம்மா மட்டும்தான் இருந்தாங்க. மேத்யூக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஃபேமிலி செத்ததுக்கு அப்புறம் அவனை வளர்த்தது அந்த பாட்டியம்மா தான். அவன் ரொம்ப மோசமா டோட்டல் லூசர் மாதிரி இருந்த டைம்ல கூட அவ தான் சப்போர்ட் பண்ணினான். ஆனா கடைசில அவளும் செத்துட்டா. அப்பா சிரிச்சிட்டு சொன்னாரு, சிட்டி வெளிய போறது டேஞ்சரஸ் தான், ஆனா இந்த வருஷம் கவர்மெண்ட் ரோட்ஸ் செக்யூர் பண்ணிருக்காங்க, சோ சேஃபரா இருக்கும். மேத்யூ தலை கீழே பார்த்து கேட்டான், நெக்ஸ்ட் டைம் பாட்டியம்மா வீட்டுக்கு போலாமா? அப்பா உடனே அவனை பார்த்தாரு. அம்மா குனிஞ்சு பார்த்தாங்க. பாட்டியம்மா காட்ட கார்னேஷன் ஃப்ளவர் கூட செஞ்சிருக்கான், அவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கான் போல. மேத்யூ கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டு சொன்னான், பார்க்கணும் தான், ஆனா இன்னைக்கு இல்ல, வேற நாள் போலாமா? மேத்யூ ஃபிஸ்ட டைட்டா பிடிச்சுக்கிட்டான். என் வேர்டுக்கு வேல்யூ இல்ல, நான் ஒரு குழந்தை தான், பேரண்ட்ஸ்க்கு டவுட் வராம இருக்கணும்னா நான் சைல்டு மாதிரி தான் ஆக்ட் பண்ணணும். உடனே லவுடா சொன்னான், சீக்கிரமா சில்ட்ரன்ஸ் டே வருது, நாம அம்யூஸ்மெண்ட் பார்க் போலாம், வைக்கிங் ரைடு போகணும். யூனா உடனே கைய தூக்கி சொன்னான், நானும் வைக்கிங் ரைடு போகணும். அப்பா சிரிச்சாரு. யோசிச்சு பார்த்தா நீயும் மேத்யூவும் அந்த பார்க்குக்கு போயே இல்ல. அம்மா சொன்னாங்க, மான்ஸ்டர் ஆக்டிவிட்டினால தான். அப்பா தலைய ஸ்கிராச் பண்ணிட்டு சொன்னாரு, சரி நாளைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் போலாம். அம்மா சொன்னாங்க, லஞ்சுக்கு என்ன வேணுமோ நான் குக் பண்ணிடுவேன். யூனா உடனே சொன்னான், நக்கெட்ஸ், சாண்ட்விச். மேத்யூ நர்வஸா சிரிச்சான். கிரேனை ஸ்டாப் பண்ண முடியலனா அட்லீஸ்ட் அம்மா அப்பா அங்க வராம பண்ணலாம், அப்போ ஃபியூச்சர் மாறும். ஆனா அந்த செகண்ட்ல அம்மா ஃபேஸ் டார்க் ஆயிடுச்சு. என் அம்மா, கொஞ்ச நேரத்துல அம்மா சொன்னாங்க, பாட்டி அம்மா மயக்கம் போட்டுட்டாங்க. மேத்யூவோட ஐஸ் வைட் ஆயிடுச்சு. இம்பாசிபிள், இது பாஸ்ட்ல நடக்கல. ரிக்ரெஷனுக்கு முன்னாடி அகாடமி ஜாயின் பண்ண வரைக்கும் பாட்டி அம்மாக்கு ஒன்னும் ஆகல. இப்போ நான் ஃபியூச்சரை மாத்தணும்னு ட்ரை பண்ணதுனால தானே? அம்மா டீத் கிரிட் பண்ணிட்டு சொன்னாங்க, பெருசா ஒன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனா நான் போய் பார்க்கணும். அப்பா உடனே சொன்னாரு, நானும் வரேன். அப்புறம் சீரியஸா சொன்னாரு, நாளைக்கு பார்க்குக்கு போக முடியாது, ரோட் செக்யூரிட்டி ரெடியான உடனே பாட்டியம்மா வீட்டுக்கு கிளம்புவோம். மேத்யூவோட ஃபேஸ் டார்க் ஆயிடுச்சு. யூனா அவன் பக்கம் வந்து மெதுவா சொன்னான், பாட்டியம்மாக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு பார்க்குக்கு போகணும்னு தெரியும், ஆனா அப்புறம் போலாம். மேத்யூவோட மைண்ட் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நான் ஃபியூச்சரை மாத்த ட்ரை பண்ணதுனால
பாட்டி அம்மா கஷ்டப்பட்டாங்க. இன்னும் நான் ஏதாவது பண்ணா என்ன நடக்குமோ? நான் எவ்ளோ ட்ரை பண்ணாலும் ஃபேமிலி கிரேனை மீட் பண்றத ஸ்டாப் பண்ண முடியாதா? உலகம் ஏன் சுத்துது? நான் திரும்பி வந்தது என்ன யூஸ்? ஆனா உடனே மேத்யூ ஐஸ் ஓபன் பண்ணான். இல்ல, ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. பாஸ்ட் லைஃப்ல நான் வீக். இப்போ சைல்ட்ஹுட்ல இருந்தே மனா கலெக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு பாஸ்ட் லைஃப் காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ இருக்கிற மேத்யூ முன்னாடி இருந்த மேத்யூ இல்ல. மேத்யூ அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் போய் அமைதியா அக்ரி பண்ணான். அப்புறம் விண்டோ பக்கம் போய் நின்னு யோசிச்சான். ஒன்னும் பண்ண முடியாது, பாட்டி அம்மா வீட்டுக்கு போகணும். அந்த நேரத்துல அவன் மைண்ட்ல கிரென்னோட பெரிய டென்டக்கிள்ஸ் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. இந்த தடவை நான் அந்த மான்ஸ்டரோட ஃபைட் பண்ணுவேன். மான்ஸ்டர் கண்ட்ரோல் பியூரோ மான்ஸ்டர்ஸை த்ரெட் லெவல் பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணியிருந்தது. கிளாஸ் 9 மான்ஸ்டர்ஸ்னா நேச்சரை பொல்யூட் பண்ணும் இல்ல டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணும் மான்ஸ்டர்ஸ். கிளாஸ் 8 மான்ஸ்டர்ஸ்னா நார்மல் லைஃபுக்கு ஃபிசிக்கல் த்ரெட். கிளாஸ் 7 மான்ஸ்டர்ஸ்னா கொல்லும் ராபரி பண்ணும் மான்ஸ்டர்ஸ். கிளாஸ் 6 மான்ஸ்டர்ஸ்னா ஒரு சிட்டி ஏரியாவை அட்டாக் பண்ணும். கிளாஸ் 5 மான்ஸ்டர்ஸ்னா தனியா இல்ல குரூப்ல டெரர் பண்ணும். கிளாஸ் 4 மான்ஸ்டர்ஸ்னா ஹோர்ட்ஸை லீட் பண்ணும், பீப்புளை கண்ட்ரோல் பண்ணும். கிளாஸ் 3 மான்ஸ்டர்ஸ்னா ஹோல் கவர்மெண்ட்டுக்கு நேச்சுரல் டிசாஸ்டர் லெவல் த்ரெட். கிளாஸ் 2 மான்ஸ்டர்ஸ்னா கெட்டாஸ்ட்ரஃபி லெவல் த்ரெட். கிளாஸ் 1 மான்ஸ்டர்ஸ்னா மேன்கைண்ட் எக்ஸிஸ்டன்ஸுக்கே த்ரெட். கிரென் அது கிளாஸ் 3 மான்ஸ்டர். பாஸ்ட் லைஃப்ல அகாடமி ஜாயின் பண்ண டைமுக்கு பிளேயர் ஸ்ட்ராங் ஆன அப்புறம் கிரென்னை கிளாஸ் 4க்கு மாத்தினாங்க. ஆனா இப்போ அந்த ஏரியால இருக்கிற பிளேயர்ஸ் சி ரேங்க் இல்ல இ ரேங்க் தான். அவங்க கிரென் கிட்ட வீக். அஃப்கோர்ஸ் நான் அதை டிஃபீட் பண்ண முடியாது. ஒரு சான்ஸ் தான் இருக்கு. 12 த்ரோன்ஸ் வர்ற வரைக்கும் டைம் வாங்கணும். மேத்யூ ரூமை சுத்தி பார்த்தான். சைல்டு கிட்ட என்ன வெப்பன் இருக்கும்? சிசர்ஸ், ஸ்டேஷனரி நைஃப், கிச்சன் நைஃப் எடுத்தா அம்மா நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. கடைசியில ஒரு சின்ன நைஃப் எடுத்து அதுல மானா இன்ஜெக்ட் பண்ணான். இந்த வீக் நைஃப் கூட மானா கொடுத்தா மான்ஸ்டருக்கு கொஞ்சம் டேமேஜ் பண்ண முடியும். அப்போ யூனா ரூம்குள்ள வந்தா. மேத்யூ ரெடியா? எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. மேத்யூ சிரிச்சிட்டு சொன்னா, வரேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபேமிலி கார்ல ரோட்ல போயிட்டு இருந்தாங்க. டிராஃபிக் ஜாம் ரொம்ப பெருசா இருந்தது. அம்மா மேத்யூ பக்கம் திரும்பி சொன்னாங்க, தூங்கிக்கோ, ரோடு லாங். மேத்யூ சிரிச்சிட்டு சொன்னா, நான் ஓகே. கார் ரோட்ல போயிட்டு இருந்தது. மேத்யூ ஸ்ட்ரெயிட்டா முன்னாடி பார்த்துக்கிட்டே இருந்தான். பாஸ்ட் லைஃப்ல சான்சன் பிரிட்ஜ் மிடில்ல தான் கிரென் வந்துடுச்சு. அப்போ நாங்க பிரிட்ஜ் மிடில் கிராஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அவங்க பிரிட்ஜ் பாதிக்கு மேல கிராஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஏன் வரல? ஃபியூச்சர் வேற மாதிரி போச்சா? மேத்யூ சைலண்டா யோசிச்சான். ப்ளீஸ் பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடட்டும். அடுத்த செகண்ட் பூம்! பிரிட்ஜோட மிடில் வெடிச்சிடுச்சு. அம்மா ஷாக்கா மவுத் ஓபன் பண்ணாங்க. மேத்யூ மைண்ட்ல ஒரே ஒரு தாட், இத மாத்த முடியாது. அப்பா ஐஸ் வைட் ஆயிடுச்சு. கார் பிரிட்ஜ் சைட்ல மோதி நின்றது. மேத்யூ உடனே யூனாவை புடிச்சுக்கிட்டான். என் டெஸ்பரேட் அட்டெம்ப்ட் எல்லாம் பார்த்து யாரவோ சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஃபைனலி இதோ வந்துடுச்சு. மேத்யூ முன்னாடி பார்த்தான். கிரென் வந்துடுச்சு. அடுத்த செகண்ட்ல அந்த மான்ஸ்டர் கார்ஸ ஸ்மாஷ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அதோட பெரிய டென்டிக்கிள்ஸ் பிரிட்ஜ் மேல இருந்த கல்லுகளை எடுத்து த்ரோ பண்ணுச்சு. அந்த கல்லுகள் கார்ஸ் மேல விழுந்துருச்சு. மக்கள் எல்லாரும் பயத்துல ஸ்கிரீம் பண்ணிட்டு ஓடுனாங்க. ஒரு ஆள் கத்துனா, பிளேயர்ஸ் எல்லாம் எங்க? ஒரு வாரியர் ஸ்வாட ஸ்விங் பண்ணிட்டு கத்துனா, மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஆனா அடுத்த செகண்ட் அவனோட ஃபேஸ் ஷாக்ல ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. பெரிய டென்டிக்கிள் ஒரு மேசிவ் ஹிட் கொடுத்து கிரவுண்ட அடிச்சிடுச்சு. வாரியர் கைய தூக்கி வலியில கத்துனா. பீப்பிள் பயத்துல கத்துனாங்க. பிளேயர்ஸே ஓடுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மேத்யூ ஃபேமிலி அந்த டிஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு நின்றுச்சு. அப்பா பாடி ஃபுல்லா நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. வெளியே போயிடலாம், கேர்ஃபுல்லா இருக்கணும், என்ன நடந்தாலும் என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்க, ஸ்லோவா போனா எஸ்கேப் பண்ணிடலாம். மேத்யூ நர்வஸா அப்பாவை பார்த்தான். அம்மா ஃபோர்ஸ் ஸ்மைல் பண்ணிட்டு சொன்னாங்க, அப்பா சொன்னதை கேட்டீங்கள? அமைதியா கார்லேருந்து வெளியே வாங்க, பிளேயர்ஸ் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி கார்லேருந்து வெளியே வந்தாங்க. அப்போ யூனாவோட ஐஸ் வைட் ஆயிடுச்சு. மேத்யூ உடனே அவ பக்கம் திரும்பி பார்த்தான். யூனா கீழே பார்த்து அழற வாய்ஸ்ல சொன்னா, என்னால நடக்க முடியல. அவ அழ ஆரம்பிச்சிட்டா. என்னால எழுந்து போகணும். அப்பா உடனே அவள் பக்கத்துல உட்காந்து சொன்னாரு,
பரவாயில்ல, நான் உன்னை தூக்கிட்டு வரேன். அப்புறம் மேத்யூ பக்கம் திரும்பி கேட்டார், உனக்கு ஓகே தானே? மேத்யூ தலையாட்டி சொன்னான், நான் வருவேன். அந்த நேரத்துல ஒரு பிளேயர் கத்துனா, இங்க வாங்க, எவாக்குவேஷன் பாயிண்ட்டுக்கு போகணும். ஃபேமிலி முன்னாடி ஓடுனாங்க. மேத்யூ மைண்ட்ல யோசிச்சான், கிளாஸ் 3 மான்ஸ்டர் வந்துருச்சு, அதனால பிளேயர்ஸ் பேனிக்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸ் தான் இப்பவே பீப்புளை எவாக்குவேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா கிரென் மட்டும் ப்ராப்ளம் இல்ல, பிரிட்ஜ கிராஸ் பண்ணணும். அடுத்த செகண்ட் ஒரு ஸ்பியர் பறந்து வந்து அந்த பிளேயர் மேல குத்திடுச்சு. அவன் உடனே கீழே விழுந்தா. ஃபேமிலி ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் பிரிட்ஜ் மேல இன்னும் மான்ஸ்டர்ஸ் கிளைம் பண்ணிட்டு வந்தாங்க. மேத்யூ டீத் கிரிட் பண்ணா, இவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்களா? ஒரு டைவர் மான்ஸ்டர் இன்ஜர்ட் வாரியர் கிட்ட போய் ஸ்பியரை புல் பண்ணிட்டு கோவத்துல கத்துச்சு. அப்புறம் இன்னொரு பிளேயர் மேல ஜம்ப் பண்ணிடுச்சு. பிளேயர்ஸ் அந்த மான்ஸ்டர்ஸோட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பிளேயர் லவுடா கத்துனா, ஹீலிங் மேஜிக் இருக்கிற யாராவது இங்க இருக்கீங்களா? கிருஷ்ணா உடனே திரும்பி கத்துனா, நான் வரேன். ஆனா அவ பக்கமும் ஒரு ஸ்பியர் பறந்து வந்துருச்சு. ஒரு வாரியர் ஹெல்ப்லெஸ்ஸா பாத்துக்கிட்டே இருந்தான். மான்ஸ்டர்ஸ் அவ மேல ஜம்ப் பண்ணிடுச்சு. மேத்யூ ஃபேமிலி அந்த டிஸ்ட்ரக்ஷன் நடுவுல பயத்தோட நடந்தாங்க. அப்பா லவுடா சொன்னாரு, என்ன நடந்தாலும் உங்க அப்பா மேல ட்ரஸ்ட் வைங்க, நான் உங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அப்புறம் இன்னும் லவுடா கத்துனா, எது நடந்தாலும் திரும்பி பார்க்காதீங்க, ஓடி போயிட்டே இருங்க. ஃபேமிலி வேகமா ஓடுனாங்க. ஆனா கிரென்னோட பெரிய டென்டிக்கிள் ஒரு வெஹிக்கிள பிடிச்சிடுச்சு. அத ஸ்விங் பண்ணிட்டு பிரிட்ஜ் பக்கம் த்ரோ பண்ணிடுச்சு. மேத்யூ தலை மேல பார்த்து கத்துனா, இது ரொம்ப டேஞ்சரஸ். கார்ஸ் மக்கள் பக்கத்துல விழுந்துருச்சு. ஒரு கார் ஃபியூவல் டேங்க் மேல மோதி பூம், பெரிய எக்ஸ்ப்ளோஷன். ஃபேமிலி அந்த ஃபயர் பிளாஸ்ட பார்த்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்பாவோட ஐஸ் வைட் ஆயிடுச்சு. ஒரு பிளேயர் தன் ஃப்ரெண்டு கிட்ட கத்துனா, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எங்க? ரோட் ஃபுல்லா ஃபயர்னால பிளாக் ஆயிடுச்சு. நம்ம இங்க வந்து கொஞ்ச நிமிஷம்தான் ஆச்சு, ஹெல்ப் வர வரைக்கும் சம்ஹவ் ஹோல்ட் பண்ணணும். மேத்யூக்கு உடனே 12 த்ரோன்ஸ் ஞாபகம் வந்துருச்சு. பாஸ்ட் லைஃப்ல கிரென் வந்து 30 நிமிஷம் ஆன அப்புறம்தான் 12 த்ரோன்ஸ் வந்தாங்க. ரூட்ஸ் எல்லாம் பிளாக் ஆயிடுச்சுன்னா பிளேயர்ஸ் யாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. மேத்யூ கிரவுட் ஆஃப் மான்ஸ்டர்ஸ பார்த்தான். டைவர்ஸ ஹேண்டில் பண்ண முடியும், ஆனா கிரென்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியலனா எல்லாரும் செத்துருவாங்க. மேத்யூ உடனே தம் பேக கீழே போட்டான். இந்த நாளுக்காக தான் நான் பிகினிங்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணேன். என் உயிர் போனாலும் ஃபேமிலிய காப்பாத்தணும். அவன் நைஃபும் சிசர்ஸும் எடுத்தான். அப்புறம் பேரண்ட்ஸ் பக்கம் திரும்பி சொன்னான், ஹெல்ப் வர வரைக்கும் நீங்க இங்க இருங்க, எங்கேயும் போகாதீங்க. அப்பா ஷாக்கா கேட்டார், மேத்யூ நீ என்ன பண்ண போற? மேத்யூ டீத் கிரிட் பண்ணிட்டு சொன்னா, பிளேயர்ஸ் மான்ஸ்டர்ஸ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா ஏதாவது நடந்தா. அவன் யூனா பக்கம் பார்த்தான். யூனா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவா. மேத்யூக்கு தெரியும், அங்க மேனா கண்ட்ரோல் பண்ண முடியிற ஒரே 2 பேர் அவனும் யூனாவும் தான். யூனா பயத்துல கேட்டா, நான் என்ன பண்ண முடியும்? அவ வாய்ஸ் ஷேக் ஆயிடுச்சு, மேத்யூ. ஆனா மேத்யூ ஆல்ரெடி ஓட ஆரம்பிச்சிட்டான். நைஃப முன்னாடி பிடிச்சிட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டா மான்ஸ்டர்ஸ் பக்கம் ஓடுனான். இதோட சாப்டர் 6 முடியுது. இனி ஹீரோ அந்த கிராக்கனோட ஃபைட் பண்ண போறான். எப்படி ஃபைட் பண்ண போறா அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.